ஹாய், வெல்கம் டு ஜிபிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பச்சை சுண்டைக்காய் வச்சு வத்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சுண்டைக்காய் வந்து ஒரு சிலர் நசுக்கி தான் வைப்பாங்க. நான் நசுக்கல. நான் வந்து நாளாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கட் பண்ணி நீங்கள் அப்படியே தண்ணியில் போட்டுடணும், இல்லைன்னா கலர் வந்து மாறிடும். அதனால் நான் கட் பண்ணி தண்ணியில் எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் அதை நசுக்கி போட்டிங்கன்னா அது உள்ளே இருக்க விதெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறதே இன்னுமே அது ஸ்ட்ரென்த் எல்லாம் போயிடும் அதில். அதனால் நசுக்காம நம்ம கட் பண்ணி போட்டால் அது நல்லது. அதனால் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்துட்டு ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். 10 பல்லு அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். வெங்காயம் அளவே நான் தக்காளி எடுத்திருக்கோம். உங்களுக்கு அளவு வேணுன்ற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கங்க. கடாய் காஞ்சிருச்சு. 50 கிராம் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வத்த குழம்புக்குலாம் வந்து நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். ஆனால் நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். நான் டேஸ்ட்டுக்காக வந்து கொஞ்சோண்டு வெங்காயம் வடகம் இருக்குல்ல, வெங்காயம் வடகம் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் போட்டுக்குங்க. நான் டேஸ்ட்டுக்காக நான் வெங்காயம் வடகம் நான் போட்டிருக்கேன். அதை நல்லா கிளறி விட்டுட்டு பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு வந்து கொஞ்சம் எண்ணெயிலே போட்டால் நல்லா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் பூண்டு போட்டுக்கிறேன். வெங்காயம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா ப்ரௌனா வர வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு நல்லா செவர ப்ரௌனா வரணும். அந்த வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம். நல்லா தக்காளி நல்லா வதங்கணும். கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கூட மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டு கூட உப்பும் இது கூட போட்டுக்கலாம். நல்லா சீக்கிரம் வதங்கும். ஆனால் உப்பு இதுலயே நான் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கலாம். சுண்டைக்காய் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. வாரத்துல 2 நாள், ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் ஆச்சு நம்ம சுண்டைக்காய் எடுத்துக்கணும். அது ரொம்ப நல்லது. இப்போ வந்து நம்ம எண்ணெயிலே சுண்டைக்காய் போட்டுக்கலாம். தக்காளி கூடயே நல்லா போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதில் வந்து அந்த மேலே இருக்க அந்த சுண்டைக்காய் மேலே இருக்க தோல் வந்து நல்லா சுருங்கணும். சுருங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. தோல் லைட்டாக சுருங்கிடுச்சு பாருங்க. இந்த அளவுக்கு வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நான் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், வீட்லயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் அதை எடுத்துக்கிறேன். 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. நல்லா அதிலே வதக்கலாம். அந்த அந்த பச்சை ஸ்மெல்லு போறதுக்காக கொஞ்சம் லைட்டா வதக்கிக்கலாம். எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து ஊத்திக்கலாம்.
புளி தண்ணி ஊற்றியாச்சு. ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா அந்த மிளகாத்தூள்லாம் ஒன்றா சேரணும். சேர்ற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்குங்க. நல்லா கிளறி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டு அதை நல்லா கொதிச்சு சுண்டணும். நல்லா அந்த தண்ணி பிரிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அதை நல்லா கொதிச்சு சுண்ட விடணும். ஒரு 15 நிமிஷம் வரையும் நல்லா கொதிச்சு சுண்ட விடலாம். ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு நான் காட்டுறேன். பாருங்க, நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. நல்லா சுண்டிடுச்சு. நல்லா இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா குழம்பு கொதிக்க விடணும். நான் ஒரு 15 நிமிஷம் விட்டுருக்கேன். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம், இறக்கிடலாம். கூட கொஞ்சம் கொத்தமல்லி. அவ்வளோதாங்க, பச்சை சுண்டைக்காய் வச்சு சுவையான வத்த குழம்பு ரெடி.